ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 2026 புத்தாண்டு பிறக்கிறதே பார்த்தீங்கன்னா சந்திரன் கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்க பிறக்குது. இது மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் 2ல இருந்தும் குரு 3ல இருந்தும் 5ல கேது 9ல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் 11ல ராகு 12ல சனீஸ்வரன் இருக்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த வருஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே நல்லாவே இருக்கு. எப்படிங்க விரயத்துல சனீஸ்வரன் ஓடிட்டு இருக்கிறாரு, நல்லா இருக்குமா அப்படின்னா, உங்களுக்கு கையில காசு கொடுத்து தான் செலவை கொடுக்க போறாரு. அதனால உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் நீங்க உங்களுடைய கவனக்குறைவால் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆடம்பர செலவுனால அதாவது உங்களுக்கு வர காசை சேமிக்கிறதுல கொஞ்சம் விட்டுடுவீங்க. இதுதான் இந்த வருஷம் உங்களுக்கான பொது பலன். ஒண்ணுமே இல்லை, காசு வருதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லை எஃப்டி போட்டுருங்க. கையில வச்சிருந்தீங்கன்னா செலவாயிடும். கண்டிப்பா ஒரு பைசா கூட கையில நிற்காது. அதனால அது எஃப்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா சனீஸ்வரன். அதனாலதான் எஃப்டி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு 1,00,000 ரூபாய் வந்ததுன்னா அதை எஃப்டில போட்டுருங்க. இதை செய்யறதுனால உங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும். நிச்சயமா விரயம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கூட 4ஆம் அதிபதி சந்திரன் தான் 2ல உட்கார்றார். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? தாய் வழி ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். உங்க அம்மாவுடைய சொத்து கிடைக்கலாம், இல்ல அம்மா வழி உறவுகளோட இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நீங்க ஓரளவுக்கு ஒரு நல்ல உறவுகளோட நீங்க பயணம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. அதனால சந்திரன் சார்ந்த விஷயங்களான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் தொழிலா எடுத்து பண்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா சந்திரன் 2ல உட்கார்ந்துருக்கார். வருமானம் கண்டிப்பா உங்களுக்கு அவர் சார்ந்த விஷயங்கள்ல இந்த முறை உங்களுக்கு தொழில்ல பாதிப்புகள் இருக்காது. அதாவது தண்ணி சார்ந்த விஷயங்கள், உணவுப் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா லாஸ் அப்படின்றது இருக்காது. டிராவல்ஸ்ல கூட உங்களுக்கு லாஸ் அப்படின்றது இருக்காது. அதனால இந்த வருஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் பலன்கள் நல்லாவே இருக்கு. கவனமா இருந்தா சேமிக்கலாம். ஆனால் உடல் ஆரோக்கியத்துல உங்களுடைய கவனம் அப்படின்றது கொஞ்சம் மட்டுப்படதாங்க செய்ய போகுது. அதனால இத நீங்க ஒரு கவனத்துல எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு மெடிக்கல் செலவு குறையும். சரி, உங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, உங்களுடைய தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிறக்கின்ற பொழுதே சூரியன் 9வது வீட்டுல உட்கார்ந்து தானே இந்த ஆண்டு பிறக்குது. 9ல சூரியன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தந்தையாருடைய உடல்நிலையில கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும், சிரமங்கள் அவருக்கு இருக்கும். அதனால அவருடைய உடல் நலத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட இன்னொன்னும் பாருங்க, 5ஆம் இடத்து அதிபதி தான் 9ல போய் உட்கார்றார். திரிகோண அதிபதி 9ல போய் உட்காரும் பொழுது உண்மையிலே சொல்றோம், அந்த நிலை சூப்பரான ஒரு நிலை. அப்போ உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் தெய்வ அருளால் கிடைக்கும். அவ்வளவுதான். தெய்வத்தினுடைய அருள்னால உங்களுக்கு பூர்வீகத்துல இருந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கி அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பொது பலன் தாங்க. அதனால எனக்கு பூர்வீக சொத்து இல்லை, எனக்கு எப்படி கிடைக்கும், அதை விட்டுடுங்க. அப்ப அப்பா வழி சொத்தாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பயுமே திரிகோண அதிபதிகள் மாறி உட்காரும் பொழுது, அந்த திரிகோணத்திலே மாறி உட்காரும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுப்பாங்க. அதனால உங்களுக்கு இந்த வருஷம் சனீஸ்வர பகவான் விரயத்துல இருந்தாலும் நாங்க சொன்ன ஐடியா படி என்ன ஒரு பேமெண்ட் வந்தாலும் யோசிக்கவே கூடாதுங்க. அதை எடுத்துன்னு போய் உடனே எஃப்டில போட்டுடணும். நாளைக்கு போடலாம், நாளனைக்கு போடலாம், அடுத்த வாரம் போடலாம், நாள் பார்த்து போடலாம் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா அது நாளுக்கு நாள் தேஞ்சி போயிட்டே இருக்கும். கையில இருக்கிற காசு கரைஞ்சிரும். அதுக்கு பதிலாக நீங்க எஃப்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா, முக்கியமா சனிக்கிழமையில எஃப்டி பண்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க.
அதுல நீங்க எஃப்டியே வந்து போய் பண்றீங்க அப்படின்னும் பொழுது சனீஸ்வரன்ட்டயே நீங்க அந்த காசை வந்து விடுற மாதிரியான ஒரு விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு விரயம் அப்படின்றது குறையறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அப்ப அந்த விரய சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நீங்கும். இப்ப மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உயர் உயர் கல்வி இவங்களுக்கு மட்டும் இப்ப நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க. உயர் உயர் கல்வி ஸ்தானத்துல வந்துட்டு நீங்க நெனச்ச படிப்ப படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதீதமா இருக்கு. அதுவும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய நிலையில நீங்க யோசிச்சிருக்கீங்கன்னா, உறுதியா நடக்குங்க. யோசிக்கவே வேண்டாம். கன்ஃபார்ம்டா நடக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிக அளவுல நடக்கப் போகுது. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, உங்களுடைய ஆரோக்கியம் குறையப் போகுது. அதுல மட்டும் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா போதும். வேற ஒண்ணுமே வேண்டாம். அதே மாதிரி உயர் உயர் கல்வி அப்படின்றது மாஸ்டர்ஸ். உயர் கல்வின்றது யுஜி டிகிரி. இதுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு அவங்கள தேடி சீட்டு வரும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ரொம்பலாம் சிரமப்பட வேண்டாம். உங்கள தேடி சீட்டு வரும். நல்ல வகையில உங்களுக்கு நல்ல காலேஜ்ல நல்லபடியா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். பிளஸ் நீங்க இதெல்லாம் முடிச்சு வெளிய வரும்பொழுது பிளேஸ்மெண்ட் அப்படின்றதும் தெய்வ அருளால் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 11ல ராகு இருக்கிறது ஒரு நல்ல நிலை தான். இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறதும் நல்லது. அபரிதமான லாபம் வரும் பொழுது ஆடம்பர செலவுகள் செய்தால் ராகு கொடுக்கக்கூடிய லாபத்தை நிறுத்தி விடுவார். சரி, எனக்கு இந்த வருஷம் வந்து நீங்க இதெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்களேங்க. இன்னும் வந்து கொஞ்சம் சிறப்பா இந்த வருஷம் இருக்கிறதுக்கு நாங்க எந்த கோயிலுக்கு போனால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க. எப்பயுமே சரி, செவ்வாய்க்கு வந்துட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவில், பிளஸ் கொஞ்சம் பேர் பெற்ற ஸ்தலங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போறது நல்லது தான். இருந்தாலும் இப்போதைக்கு அவ்வளோ தூரம் எங்களால போக முடியாது அப்படின்ற பொழுது, இந்த வருஷத்தின் ஆரம்பம் அன்றே உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகனுக்கு பன்னீர் வாங்கி கொண்டு போய் குடுங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம். பன்னீர் வாங்கி கொண்டு போய் குடுங்க. அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. கண்குளிர பாருங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க. நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷமான வருடமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனத்திற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.